ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 4/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தசி. இன்று யோகம் சரியில்லை. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மதியம் 3:58 மேல் ரிஷப ராசியில் இருந்த சந்திரன் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. துலாம் ராசியில் இருந்த சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு மாறுகிறது. மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்துள்ளார். அதனால் குரு சந்திர யோகம் என்னும் கஜகேசரி யோகம் உண்டு. மதியம் 3:58 மேல் 2ஆம் இடத்து சந்திரன் 3ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். 3:58 மேல் சகோதரர்களால் ஆதாயமும் தனலாபமும் வந்து சேரும். சந்திரன் சூரியன் சுக்கிரன் இணைந்த பலன்களால் நினைத்த காரியம் வெற்றியாகும். இதுவரை வேலை தேடி அலைந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். தனவரவு, வியாபார வளர்ச்சியும் ஆதாயமும் உண்டு. சிறப்பான நாளாக இன்று அமையும். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கும். நினைத்த காரியம் வெற்றியாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுண்டாகும். மதியம் 4 மேல் உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரனும் இணைந்து நற்பலன்களை அருளுவார். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். வடக்கே ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். அதனால் மன அமைதி கிட்டும். தவறுக்கு மன்னிப்பு கேட்பீர்கள். குடும்ப பிரச்சனைகள் தீரும். உங்களது மனதை நோகடித்தவர்கள் வெளியே வந்து உங்களை சரணடைவார்கள். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். நண்பர்களின் உதவியால் இழந்த வியாபாரத்தை திரும்ப செய்வீர்கள். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். தொழிலில் மேன்மை உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, சூரியன் சுக்கிரனுடன் மதியம் 4 சந்திரனும் இணைவதால் தொழிலில் இருந்து வந்த தொய்வு நீங்கி தொழில் வெற்றியும் லாபமும் உண்டாகும். நினைத்த நபரை சந்திப்பதன் மூலம் ஆதாயமும் தனவரவும் வந்து சேரும். விரயஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் உள்ளதால் விரய செலவுகள் இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். பூர்வீக சொத்து தர்க்கம் முடிவுக்கு வரும். கல்வி சம்பந்தமாக பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்தி மதியத்திற்கு மேல் வந்து சேரும். நீண்ட கால ஆசை நிறைவேறும். தாயாரிடம் அன்பும் ஆதரவும் உண்டாகும். காதலால் குடும்பத்தில் சச்சரவு ஏற்படும். எனினும் காதல் கைகூடும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். கடகராசி அன்பர்களே, எதிரி தொல்லை தீரும். வலிய வந்து உதவுவார்கள். சட்டத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு அறிவால் உங்களுக்கு வெற்றியும் பாராட்டும் தனவரவும் உண்டாகும். இதுவரை தீராத கேஸ் வழக்கு ஈஸியாக வெற்றியாகும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து பயணிப்பதால் வியாபார செழிப்பு, தனவரவு, தொழில் வெற்றி கிட்டும். தைரியமாக செயல்பட்டு காரியத்தை கச்சிதமாக முடிப்பீர்கள். பூமி சம்பந்தமான தொழில்களை அதிக லாபம் எதிர்பார்க்கலாம். குழந்தையில்லா குறை தீரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனைவியால் ஆதாயமும் அவர்களின் குடும்பத்தினர் வழி தனவரவு, பொருள்கள், விலையுயர்ந்த பொருள்கள் வந்து சேரும். உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, மன அமைதியுடன் தனலாபம், தனவரவு, வியாபார லாபம் பெருகும். எதை பற்றியும் கவலை இன்று இருக்காது. லாபஸ்தானத்திலும் தசமஸ்தானத்திலும் சந்திரன் சஞ்சாரம் உள்ளதால் மனசஞ்சலம் மாறிவிடும். இதுவரை இருந்து வந்த தடுமாற்றம் மாறிவிடும். அலுவலகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் நீங்கும். சற்றே தொல்லை தரக்கூடிய நபரால் சற்று பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தாய் வழி உறவால் மனமகிழும் செய்தி வந்து சேரும். திடீர் உறவினர்களின் வருகையால் சற்று செலவுகள் அதிகமாகும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். சொத்து பிரச்சனையை சமாளித்து விடுவீர்கள். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி வந்து சேரும். தன லாபமும் வியாபார லாபமும் கையுந்து சேரும். ஆனால் சுப செலவுகளும் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, தொழில்ஸ்தானத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. பாக்யஸ்தானத்தில் குருவுடன் இணைந்த சந்திரன் பிற்பகல் 4 தசமஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். தசமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து சந்திரன் பிதுர் சொத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து சொத்து கைவரும் சூழலை உருவாகும். வங்கி சம்பந்தமான தொழிலில் பண பரிவர்த்தனை மற்றும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் தனலாபம் பெருகும். விலகிச் சென்றவர்கள் அல்லது பிரிந்து சென்றவர்கள் வலிய வந்து குடும்பத்தில் வந்து சேருவார்கள். உறவினர்களால் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள்.
அலுவலக சம்பந்தமாக சற்று அலைச்சல்கள், தொழில் நிமித்தம் அலைச்சலும் பணவரவுகளும் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. பிற்பகல் 4 மணிக்கு மேல் உங்களுக்கு சற்று பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் உண்டாகும். வார்த்தைகளை கவனமாக பிரயோகிப்பது குடும்பத்திற்கு உங்களுக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்கும். ஆனால் உங்களை வேண்டுமென்றே சிலர் சீண்டுவார்கள். அதனால் சற்று கோபம் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் நேரிட வேண்டி வரும். பிற்பகல் 4 மணிக்கு மேல் உங்களது ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் மாறிவிடும். மனமகிழும் செய்தியும் இனிய சுபச்செலவும் உண்டாகும். எதிர்பார்த்த செய்தி வீடு தேடி வரும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு பிற்பகல் 4 மணி வரை மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபார லாபம், தனலாபம் உண்டாகும். வெளியூர் செல்வீர்கள். சப்தமஸ்தானத்தில் இருந்து வந்த சந்திரன் குரு சேர்க்கை, கஜகேசரி யோகம் மற்றும் அலுவலகத்தில் பாராட்டு, பரிசு, நல்ல நண்பர்களின் ஆதரவு உண்டாகும். திடீர் பயணத்தால் லாபம் உண்டு. வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும். பணவரவு அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் லாபகரமாகும். பிற்பகல் 4 மணிக்கு மேல் உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம் காலம் என்பதால் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். கவனமாக இருப்பது நல்லது. பணம் சம்பந்தமாக கவனமாக இருப்பதும் வாய் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிப்பதும் நல்ல. தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொலைந்து போனது, மறந்து போனது கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். மன அமைதி கிட்டும். புதிய வாய்ப்புகள் தொழிலில் உண்டாகும். சற்று தடுமாற்றம் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். நினைத்தது நிறைவேறும். நண்பர்களின் உதவியால் ஆதாயமும் தனவரவும் மனமகிழ்ச்சியும் நிறையும். மகர ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். திடீர் தனவரவு வந்து சேரும். சொத்து பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். குற்றச்சாட்டுகள் விலகும். சிலரால் மன வருத்தம் உண்டாகும். வியாபார லாபம் பெருகும். கடன் உதவி கிட்டும். வியாபாரத்தால் ஏற்பட்ட நஷ்டம் தீரும். மனமகிழும் செய்தி வரும். குடும்பத்தில் உறவினர்களால் சுப செலவு உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, விவசாய விளை நிலங்களால் லாபம் பெருகும். கட்டிடப் பணிகளில் லாபகரமாக நடக்கும். விவசாய விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். கால்நடைகளால் லாபம் பெருகும். வீடு கட்டும் தொழில், இரும்பு சம்பந்தமான தொழிலில், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் தனலாபம், தனவரவு உண்டாகும். திடீர் செலவுகளும் வந்து சேரும். குடும்பத்தில் மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். திடீர் ஆதாயம், தனவரவு, திடீர் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, சகோதரர்களால் மனமகிழும் செய்தி உண்டாகும். தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். விரயச்சனி வக்ரகதியில் இருப்பதால் விரய செலவுகள் உண்டாகும். ஆனால் அது சுப செலவாக மாறும். சமூக சேவை, தொழில் சிறப்பாக நடக்கும். விலங்குகளுக்கு பசிக்கு நீரும் உணவும் வைப்பதும் கர்மதோஷம் விலக காரணமாகும். பசித்த வயருக்கு சாப்பாடு போடுவதும், அன்னதானம், வஸ்திரதானம் செய்வதும் உங்களுக்கு சனியின் வக்ர திருஷ்டியிலிருந்து கர்ம வினைகள் தீருவதற்கும், தனலாபம், பூமி லாபம், வியாபார லாபம் பெருகுவதற்கும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் குடும்பத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.